அந்த அழகான காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த அழகான பறவைகளோட ஒரு திருட்டு காலுக்காகமும் இருந்துச்சு. அந்த திருட்டுக்காகம் என்ன பண்ணும்னா, பறவைகளோட முட்டைகளை எல்லாம் அவங்களுக்கு தெரியாம திருடி சாப்பிட்றதே வழக்கமா வச்சிருந்துச்சு. என்ன, ரொம்ப நாளாச்சு நம்ம முட்டைகள் சாப்பிட்டு. இப்ப எல்லாம் இந்த குருவிங்க முட்டைகளை ரொம்ப பத்திரமா ஒளிச்சு வச்சிடுதுங்க. ஆனா இந்த காலு முட்டைங்க எங்க இருந்தாலும் அதை திருடி எடுத்து வந்து அதுல ஆம்லெட் போட்டு சாப்பிடுறதுல கில்லாடியாச்சே. சரி சரி, இன்னைக்கு எங்க முட்டை கிடைக்குதுன்னு பாப்போம். அப்படின்னு சொல்லி காலுக்காகம் முட்டை தேடி அலைய ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து சோனா குருவி தன்னோட 3 முட்டைகளை குஞ்சு பொரிப்பதற்காக வச்சு பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு ரொம்ப பசி வந்ததால சோனா குருவி சாப்பிட்றதுக்காக தானியம் தேடி வெளியில வந்துச்சு. இது எல்லாத்தையும் தூரத்திலேருந்து திருட்டு காலுக்காகவும் பார்த்து இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இருந்துச்சு. அப்பாடா, சோனா குருவி வெளியில போயிட்டா. இன்னைக்கு அவளோட முட்டையெல்லாம் எனக்கு தான். இன்னைக்கு இந்த காலுக்கு ரொம்ப வேட்டை தான் அப்படின்னு சொல்லி காலு சோனாவோட எல்லா முட்டைகளையும் திருடிட்டு போய் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருச்சு. ஆஹா, ஓஹோ, இந்த முட்டைகள் எவ்வளோ டேஸ்டா இருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படின்னு சொல்லி காலு எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. காலு பறவைகளோட எல்லா முட்டைகளையும் திருடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதனால எல்லா பறவைகளும் ரொம்ப வருத்தத்தோட இருந்துச்சு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அது என்ன திட்டம்னா, நம்ம காட்டுல எப்போதும் முட்டைகள் திருடி போயிடுது. அதனால சோனா, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதுபடி பண்ணு. என்னடி ரீனா, என்ன ஐடியா? நீ எப்போதும் போல உன்னோட கூட்டுல முட்டையை விட்டுரு. முட்டையை விட்டுட்டு அதை நீ பாதுகாப்பா வச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு தானியம் எடுத்துட்டு வர்றதுக்காக வெளியில போயிடு. அப்போ நான், ரீனா, வாணி எல்லாரும் மீனுக்குருவியோட வீட்டுக்கிட்ட உள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம முட்டைய திருட வர்ற திருடன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி என்னோட ஐடியா? ஓஹோ, சூப்பர் ஐடியாவா இருக்கு. சரி சரி, ஓகே. ஆனா என்னோட முட்டைக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? கண்டிப்பா என் முட்டைய காப்பாத்தி கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே. பறவைகளோட பிளான் படியே மீனுக்குருவி முட்டைகளை பாதுகாப்பாக வச்சுட்டு தானியம் தேடுறதுக்காக வயலுக்கு போணுச்சு. அப்போது முட்டைகளை திருடுறதுக்காக மெதுவாக உள்ளே நெளிஞ்சிச்சு காலுக்காகும். இதை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மற்ற பறவைகளும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓஹோ, நீ தான் திருடனா? அப்ப நீ தான் இவ்வளவு நாளா எங்க முட்டையெல்லாம் திருடிட்டு போனதா? இரு இரு, இதோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் கையில் கட்டையோட அவங்களும் உள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே காலுக்காகத்தை அவங்க வச்சிருந்த கட்டையாலேயே எல்லாரும் அடி அடின்னு அடிச்சாங்க. வலி தாங்க முடியாம காலுக்காகும் இனிமே நான் திருட மாட்டேன், இனிமே நான் திருட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த காட்டை விட்டு பறந்து போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டில் மற்ற பறவைகளும் அவங்களோட முட்டையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்து குஞ்சு பொரிச்சாங்க. எல்லா பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. காலுக்காகவும் மற்ற பறவைகளோட முட்டைகளை திருடாம இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.